இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 8 மேக்ஸ் என்சிஆர்டி புக்கில் இருக்க சாப்டர் 4 குவாட்ரிலேட்டரல்ஸோட பார்ட் 2. இதில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் பார்த்துட்டு ஃபிகர் இட் அவுட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்னென்ன பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரி இருக்கும்னு பார்த்தோம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட் சைட்ஸ் பேரலலா இருக்கும்னு பார்த்தோம். அண்ட் கடைசியா டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் லென்த்தா இருக்கும் அண்ட் பைசெக்ட் ஆகும், பைசெக்ட் ஈச் அதர். So இந்த நாலுமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெக்டாங்கிள். இந்த டயக்ராம்ல கொடுத்திருக்க குவாட்ரிலேட்டரல்ஸ் எல்லாமே ரெக்டாங்கிள்ஸா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எல்லா ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி இருக்கு அண்ட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன்னும் அப்படிதான், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆல் ஆர் 90 டிகிரி. அண்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னாலும் கரெக்டா தான் இருக்கு. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இதுலயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா தான் இருக்கு அண்ட் ஆல் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி ஈக்குவலா தான் இருக்கு. ஆனா இதுல வந்து டிஃபரன்ஸ் ஒண்ணு சொல்லலாம். இதுல வந்து ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மட்டும் இல்ல, எல்லா ஆங்கிள்ஸ். பட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இதுல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் இல்ல, பட் ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா இதுல ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா தான் இருக்கு. சோ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் சொல்லலாம். ஏன்னா ரெக்டாங்கிளோட கண்டிஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ பட் எக்ஸ்ட்ராவா இது எல்லா சைடுமே ஈக்குவலா இருக்கு, அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ இட் இஸ் அ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு பேர் தான் நம்ம ஸ்கொயர்னு சொல்றோம். இப்போ ஒரு குவாட்ரிலேட்டருக்கு ஸ்கொயர் இஸ் a quadrilateral which all the angles are equal to 90. அப்போ ஒரு ஸ்கொயருக்கு ஆல் த ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரி இருக்கும் அண்ட் ரெக்டாங்கிளுக்கு இருக்க மாதிரி ஆப்போசிட் சைடு மட்டும் இல்லாம எல்லா சைடுமே ஈக்குவலா இருந்தா அது வந்து ஒரு ஸ்கொயர். இப்போ எவ்ரி ஸ்கொயர் இஸ் ஆல்சோ அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ரெக்டாங்கிளோட கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அது வந்து எவ்ரி ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள்னு சொல்லலாம். ஆனா ரெக்டாங்கிளை வந்து நம்ம ஸ்கொயர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு டிஃப்ரெண்ட் லென்த் ஆஃப் சைட்ஸ் இருக்கும். ஏன்னா ரெக்டாங்கிளுக்கு 2 சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலா இருக்கும். பட் 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வரும், லென்த் பிரெத்னு. ஸோ ஒரு வென் டயக்ராம்ல இத சொல்லணும்னா ஸ்கொயருங்கிறது ஒரு ரெக்டாங்கிள நம்ம ஒரு ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ ரெக்டாங்கிள்குள்ளதான் அந்த ஸ்கொயர் இருக்கு. பட் ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம ரெக்டாங்கிள்னு சொல்ல முடியாது. இப்போ ஸ்கொயர் வந்து ஸ்கொயர்னு மட்டும்தான் சொல்ல முடியும், அது ரெக்டாங்கிள்ல வராது. பட் ரெக்டாங்கிள்குள்ளதான் அந்த ஸ்கொயரும் இருக்கு. ஸோ ஒரு ரெக்டாங்கிளை நம்ம ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ ரெக்டாங்கிள்ல நம்ம கார்பெண்டர்ஸ் ப்ராப்ளம் பார்த்த மாதிரி இங்கேயும் பார்க்கலாம். இப்போ 2 வுடன் ஸ்ட்ரிப் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம், அது வந்து நம்ம பைசெக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு ஸ்கொயரும் வந்து ரெக்டாங்கிள்ங்கிறதுனால நம்ம வந்து இந்த 2 டயகனல்ஸும் பைசெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கணும். பட் ரெக்டாங்கிளுக்கு வந்து ஈக்குவல் சைட்ஸ் இருக்காது, ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலா இருக்கும். பட் ஸ்கொயருக்கு இந்த லென்த் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். அது ஈக்குவலா வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இப்ப நார்மலா இந்த மாதிரி பைசெக்ட் பண்ணாலுமே நமக்கு ரெக்டாங்கிள் வருது. ஆங்கிள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ரெக்டாங்கிள் வரும். பட் ஒரு ஸ்கொயர் வரையணும்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அதுக்கு என்ன மாதிரி இந்த ஆங்கிள் கொடுத்தா இது பைசெக்ட் ஆகுது. பட் இப்படியும் பைசெக்ட் ஆகலாம், இப்படியும் பைசெக்ட் ஆகலாம். அப்படி எல்லாம் பண்ணா ரெக்டாங்கிள் வந்துடும். ஸ்கொயர் வரையறதுக்கு ஈக்குவல் சைட்ஸ் வரையணும். அதுக்கு இந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் நம்ம எடுக்கிறோம், ABCDன்னு. இதுல பாத்தீங்கன்னா 2 ட்ரையாங்கிள் நம்ம எடுக்கலாம், BOA. இது வந்து மிட் பாயிண்ட் ஓன்னு எடுத்துட்டு ட்ரையாங்கிள் BOA எடுக்கலாம். அண்ட் BOC எடுக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் BOC.
இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே கான்க்ருவெண்ட். ஏன்னா இதுல வந்து இது வந்து காமன் சைடா இருக்கு, ஓபிங்கிறது காமன் சைடா இருக்கு, ஸோ ஈக்குவல். அண்ட் இந்த ஓஏ அண்ட் ஓசி இது வந்து மிட் பாயிண்ட்ல பைசெக்ட் ஆகுறதுனால ஓஏ அண்ட் ஓசியும் நமக்கு ஈக்குவல், டயகனல்ஸ் பைசெக்ட் ஆகும், ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்னு நமக்கு தெரியும். அண்ட் ஒரு ஸ்கொயர்ல இந்த எல்லா சைட்ஸுமே நமக்கு ஈக்குவலா தான் இருக்கும், ஸோ இந்த சைட்ஸும் ஈக்குவல்னு தெரியும். ஸோ பை எஸ்எஸ் கான்க்ருவன்ஸ் ரூல் தான் நம்ம பிஓஏ ட்ரையாங்கிள் பிஓசி வந்து கான்க்ருவன்ட்னு சொல்றோம். எஸ்எஸ்எஸ் கான்க்ருவன்ஸ் ரூல் படி, அதாவது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் போத் த ட்ரையாங்கிள்ஸ். இப்போ ஆங்கிள் பிஓஏ அண்ட் ஆங்கிள் பிஓசி, ஆங்கிள் பிஓஏ இதுவும் இதையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 180 கிடைக்கும். ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் வருது, ஸோ ஆங்கிள் பிஓஏ அண்ட் ஆங்கிள் பிஓசி ஆட் பண்ணா நமக்கு 180 வரும். அண்ட் இங்க ஏஓஏ அண்ட் பிஓசி வந்து கான்க்ருவென்ட்னால இதோட ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஓ மிடில் தான் வருது, ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்ஸுமே நமக்கு ஈக்குவலா வரணும். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னா நம்ம ஒன்னா எடுத்துக்கலாம். அப்போ 2BOCன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஒரே ஆங்கிள், ஸோ ஆங்கிள் ஏன்னு எடுத்தா கூட, இது ஒரு ஆங்கிள் ஏன்னு எடுத்தா கூட இங்க A பிளஸ் ஏங்கிறது 2Aன்னு வரும், ஸோ 180. அப்போ A ஈக்குவல் டு 180/2 வந்து A ஈக்குவல் டு 90, அதாவது இந்த ஒரு ஆங்கிள் வந்து 90. அப்போ இந்த இதுவும் 90 இதுவும் 90. அப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து இதே மாதிரி ஹாஃபா இதுலயும் வந்து 90 டிகிரி இருக்கு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 180 வரும். அண்ட் அதுல பாதி வந்து 90 வரும். ஸோ diagonals of a square bisect each other at right angles. ரெக்டாங்கிள்ல பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து ரைட் ஆங்கிளா இருக்காது, பட் ஒரு ஸ்கொயர்ல பாத்தீங்கன்னா இந்த பைசெக்ட் ஆகுற ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள்ஸா இருக்கும். ஒரு ஸ்கொயர்ல diagonals பைசெக்ட் ஆகுற இடத்துல all the angles are right angles. So, using this fact, construct a square with diagonal of length 8 cm. 8 cm diagonal வச்சு வரைய சொல்றாங்க ஒரு ஸ்கொயர்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 8 cm லைன் போட்டுப்போம். அப்போ பைசெக்ட் பண்ணணுமா, அப்போ 4 cm எடுத்து இது ஒரு 4 இது ஒரு 4ங்கிற மாதிரி நம்ம லைன் வரைஞ்சுப்போம். லைன் வரையும் போது இங்க 90 டிகிரி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க 90 டிகிரி இருந்தா இங்க எல்லாமே 90 டிகிரி வந்துடும். ஸோ இங்க இது எல்லாமே அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணா ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இங்க 4 இங்க 4 இங்க 4 இங்க 4 அண்ட் இங்க எல்லாமே 90 டிகிரி இருக்க மாதிரி நம்ம வரையணும். அப்போ we will get a square with equal sides. இப்போ ஒரு ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரில இருக்கும். ரெக்டாங்கிளோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஸ்கொயர்ஸ்க்கு வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆங்கிள்ஸ் எல்லாமே 90 டிகிரில இருக்கும். அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் இல்லாம ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இது ஒரு டிஃபரன்ஸ். ஆப்போசிட் சைட்ஸ் இல்ல, ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலா இருக்கும். அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், இதுவும் கரெக்ட் தான். அண்ட் diagonals is of equal length and bisect each otherங்கிறது ரெக்டாங்கிளுக்கு. இங்க பைசெக்ட் வந்து எப்படி ஆகும் 90 டிகிரில, ஸோ அங்க வந்து ஆங்கிள் மாறும், பட் ஸ்கொயருக்கு பைசெக்ட் ஈச் அதர் பை 90 டிகிரி. ஸோ diagonals பைசெக்ட் ஆகுற ஆங்கிள் வந்து எப்பவுமே 90 டிகிரியா இருக்கும் ஸ்கொயருக்கு. ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ ஒரு ஸ்கொயர் பார்த்தோம்னா இப்போ டயகனல் வரைகிறோம், இங்க இருக்க ஆங்கிள் வந்து இங்க சேமா இருக்க மாதிரி நம்ம ரெக்டாங்கிள்ல பார்த்திருப்போம். இப்போ நமக்கு இங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்க 90 டிகிரி இருக்கும், ஸோ இந்த ஆங்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் ADC எடுத்துப்போம். இப்போ ட்ரையாங்கிள் ADCல பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி பிளஸ் ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 பண்ணா ஒரு ட்ரையாங்கிள் எல்லா சைடும் ஆட் பண்ணா நமக்கு ஆங்கிள்ஸ் 180 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 3 பிளஸ் 90 டிகிரி வந்து இங்க இருக்க 90 டிகிரி. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணா நமக்கு 180 கிடைக்கணும். அப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு இது இந்த சைடு போனா நமக்கு 90 டிகிரி வரும். 180 மைனஸ் 90 வந்து 90 டிகிரி. இப்போ ஸ்கொயர்ஸ்ல எல்லா சைடுமே நமக்கு ஈக்குவல். அப்போ AD ஈக்குவல் டு DC, இந்த ரெண்டு சைடுமே நமக்கு ஈக்குவல். இப்போ ஒரு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருந்தா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். அந்த கேஸ்ல எப்பவுமே இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவலா தான் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஆங்கிள் ஏன்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அப்போ 2a வரும். ஸோ 2a வந்து 90 டிகிரினா அப்போ a என்னவா இருக்கும் 45 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் 1 ஆங்கிள் 3 ரெண்டுமே நமக்கு 45 டிகிரி. 45 டிகிரிங்கிறது என்னது 90 டிகிரில பாதி. ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த டயகனல் வந்து ஈக்குவலா கட் ஆகுது, அதனாலதான் நமக்கு இங்க 45 இங்க 45ன்னு வருது. ஸோ இதே ப்ராப்பர்ட்டியை நம்ம இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளுக்கு எடுத்துட்டு இது ரெண்டுமே ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால இந்த 2 and 4 ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அப்போ 2 and 4 வந்து ஆட் பண்ணா நமக்கு 90 டிகிரி கிடைக்கும். அப்போ ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு இது ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 45 டிகிரி கிடைக்குது. ஸோ அந்த இதுல இருந்து ப்ராப்பர்ட்டி 5 நமக்கு என்ன தெரியுது, the diagonals of a square divide the angles of square into equal halves. இந்த angle of square வந்து equal halves ஆ பிரிக்குது. அந்த equal halves ஆ பிரிக்கிறது பேர் என்ன சொல்லுவாங்க, bisecting சொல்லுவாங்க. அப்போ the diagonal of a square bisect the angles of a square. இந்த diagonal வந்து இந்த angles of a square bisect பண்ணுது, ஈக்குவலா பிரிக்குது. அதுதான் வந்து property 5 of a square. Figure it outல first question, இந்த ரெக்டாங்கிள்ல ஒரு ஆங்கிள் மட்டும் கொடுத்திருக்காங்க. ஸோ CABங்கிற ஆங்கிள் மட்டும் கொடுத்திருக்காங்க 30 டிகிரின்னு. இப்போ மற்ற ஆங்கிள்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம எல்லா ஆங்கிள்ஸையும் ஈஸியா ரெப்ரசென்ட் பண்ண 1 2 3ன்னு ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே நம்ம நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஆன்சர் 1 2 3ன்னு மொத்தம் 12 ஆங்கிள்ஸ் இருக்கு. இதுல ஆங்கிள் 1 வந்து நமக்கு 30 டிகிரின்னு தெரியும். ஸோ மற்ற மீதி 11 ஆங்கிள்ஸும் நம்ம கண்டுபிடிச்சு இங்க ஆன்சர் எழுதலாம். இப்போ ஆங்கிள் 1 வந்து நமக்கு 13 இருக்கு. இந்த ஆங்கிள் A, அதாவது இங்க இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ல நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். அப்போ இங்க ரெண்டு ஆங்கிளா பிரிச்சிருக்காங்க, ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2ன்னு. இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி வருமா? அப்போ நமக்கு ஆங்கிள் 1 தெரியும். ஸோ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆஃப் ஆங்கிள் 1. இப்போ ஆங்கிள் 1 என்ன 90 டிகிரி மைனஸ் 30. இப்போ ஆன்சர் 60. So angle 2 equal to 60. இப்போ இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம Oன்னு வச்சுப்போம். இப்போ OA and OD வந்து எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். OD and OA வந்து ஈக்குவலா இருக்கும். பிகாஸ் டயகனல் வந்து ஈக்குவல் லென்த் இருக்கும் அண்ட் அது எப்பவுமே கரெக்டா பைசெக்ட் ஆகும். அதனால OA ஈக்குவல் டு ODயா இருக்கும். ஸோ OA and OD வந்து ஈக்குவலா இருந்தா இந்த ட்ரையாங்கிள் DOAல இது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ஆகுது. ஸோ அப்போ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 2வா இருக்கும். பிகாஸ் இன் an isosceles triangle, two sides will be equal and two angles will be equal. இப்போ ஆங்கிள் 3 ஈக்குவல் டு ஆங்கிள் 2னா நமக்கு ஆங்கிள் 2 தெரியும் 60 டிகிரி. அப்போ அதுதான் ஆங்கிள் 3ஆவும் இருக்கும். ஸோ ஆங்கிள் 3யும் 60 டிகிரி தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 90 டிகிரி கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே சேர்த்து 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் 3 பிளஸ் ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 90 டிகிரி. இதுல நமக்கு ஆங்கிள் 3 தெரியும். அப்போ ஆங்கிள் 4 ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 3 which is equal to 90 minus angle 3 என்னது 60. அப்போ ஆன்சர் 30 டிகிரி. இப்போ ஆங்கிள் 4 நமக்கு என்ன கிடைச்சது 30 டிகிரி. இப்போ OD and OC, OD and OC வந்து ஃபார் த சேம் ரீசன், நீங்க சொன்ன ரீசன் தான். அது வந்து பைசெக்ட் ஆகுது. ஸோ அதோட சைடு லென்த் வந்து சிமிலரா இருக்கும். ஸோ OD ஈக்குவல் டு OC. அப்போ அது வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா மாறுது இந்த DOCங்கிறது. அப்போ அதோட ஆங்கிள்ஸ் 4 and 5 வந்து ஈக்குவலா இருக்கும். இப்போ 4 வந்து 30 டிகிரினா அப்ப ஆங்கிள் 5ம் என்ன ஆச்சு 30 டிகிரி ஆயிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் 6க்கு வரலாம். இப்போ ஆங்கிள் 5 பிளஸ் ஆங்கிள் 6 வந்து 90 டிகிரி. பிகாஸ் இது ரெண்டுமே சேர்த்தா நமக்கு 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் 6 தான் நமக்கு இப்போ வேணும். ஸோ 90 மைனஸ் ஆங்கிள் 5. ஆங்கிள் 5ங்கிறது என்ன 30. ஸோ 90 மைனஸ் 30 60 டிகிரி. இப்போ ஆங்கிள் 6 என்ன கிடைச்சது 60 டிகிரி. நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா OC அண்ட் OB. OC ஈக்குவல் டு OB. அங்க இருக்க ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ ஆங்கிள் 6 ஈக்குவல் டு ஆங்கிள் 7. ஆங்கிள் 6 எனக்கு பார்த்தோம் 60. அப்ப ஆங்கிள் 7ம் நமக்கு 60 தான். நெக்ஸ்ட் ஆங்கிள் 8. ஸோ ஆங்கிள் 7 பிளஸ் ஆங்கிள் 8 வந்து 90 டிகிரி. இது ரெண்டு ஆங்கிளையும் பிளஸ் பண்ணா நமக்கு 90 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் 8 என்னவா இருக்கும் 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 7 which is equal to 90 minus angle 7 என்ன பார்த்தோம் 60 degree. So 30 degree. So angle 8 வந்து 30 degree. இப்போ angle 9 பார்க்கலாம். இப்போ triangle AOB எடுப்போம். triangle AOB. இப்போ எல்லா ஆங்கிளுமே 3 ஆங்கிள்ஸ்மே ஒரு triangle ஆட் பண்ணா நமக்கு 180 கிடைக்கும். இங்க என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு angle 1, angle 9 plus angle 8 இருக்கு. அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 180 கிடைக்கணும். ஆங்கிள் 1 வந்து 30, ஆங்கிள் 9 நமக்கு தெரியாது அண்ட் ஆங்கிள் 8ம் 30. அப்போ ஆங்கிள் 9 எவ்வளவு இருக்கும் 180. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 60 அண்ட் இந்த பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 60 ஆகும். ஸோ 180 மைனஸ் 60னா 120. அப்போ ஆங்கிள் 9 நமக்கு 120 கிடைக்குது. இப்போ 9 and 10 வந்து ஈக்குவலா இருக்கும். ஆங்கிள் 9 ஈக்குவல் டு ஆங்கிள் 10 பிகாஸ் அது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ ஆங்கிள் 10ம் 120. இப்போ 11 and 12 கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு 9 தெரியும். ஸோ இந்த லைன் எடுத்துப்போம். AC லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுமே நமக்கு லீனியர் பேர். இப்போ ஆங்கிள் 9 பிளஸ் ஆங்கிள் 11 இந்த ரெண்டு 9 and 11 ஆட் பண்ணா நமக்கு 180 வரணும். பிகாஸ் இட் இஸ் அ லீனியர் பேர். இப்போ ஆங்கிள் 9 வந்து நமக்கு 120 தெரியும். ஆங்கிள் 11 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஆங்கிள் 11 வந்து 180ல இருந்து மைனஸ் 120 பண்ணா நமக்கு 60 கிடைக்குது. ஸோ ஆங்கிள் 11 வந்து 60. இப்போ ஆங்கிள் 11க்கு வெர்டிகலி ஆப்போசிட்டா ஆங்கிள் 12 இருக்கு. ஸோ அதுவும் ஈக்குவல். வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ ஆங்கிள் 12 ஈக்குவல் டு 60. ஆங்கிள் 11 ஈக்குவல் டு ஆங்கிள் 12 which is equal to 60. அதுக்கு என்னன்னா என்ன ரீசன்னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ எல்லா ஆங்கிள்ஸுமே கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நம்பர் நேம் பண்ணிட்டு அது எல்லாத்துக்குமே நம்ம ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன்ல Q இதை நம்ம ஓன் எடுத்துக்கலாம். ஸோ QOR வந்து 110 டிகிரி கொடுத்துருக்காங்க. இதுலயும் நம்ம எல்லாத்துக்கும் ஆங்கிள் வந்து எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே 10 11 ஸோ 12 வந்து இது வச்சுக்கலாம் 12. ஓ இதுல வந்து நமக்கு 12 தெரியும் 110. இப்போ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இதுக்கு என்னது 9. ஸோ 9ம் வந்து 110 டிகிரி. இப்போ ஆங்கிள் 12 ஈக்குவல் டு ஆங்கிள் 9 which is equal to 110 டிகிரி. ரீசன் வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். இப்போ நெக்ஸ்ட் ஆங்கிள் 10 கண்டுபிடிப்போம். இப்போ Q and S வந்து ஸ்ட்ரெயிட் லைன். QS வந்து ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஆங்கிள் 12 பிளஸ் ஆங்கிள் 10 180 டிகிரி வரணும் பிகாஸ் ஆஃப் லீனியர் பேர். இப்போ ஆங்கிள் 12 நமக்கு
110 தெரியும். ஸோ ஆங்கிள் 12 நம்ம ரைட் சைட் கொண்டு போனா மைனஸ்ல வரும். அதோட வேல்யூ 110. ஸோ 180ல இருந்து 110 நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு 70 டிகிரி கிடைக்குது. ஸோ ஆங்கிள் 10 70 டிகிரி அண்ட் ஆங்கிள் 10க்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு? ஆங்கிள் 11. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 11 பிகாஸ் இட் இஸ் vertically opposite angle. ஸோ ஆங்கிள் 10 நம்ம 70 டிகிரின்னு பார்த்தோம் அண்ட் ஆங்கிள் 11ம் 70 டிகிரி பிகாஸ் ஆங்கிள் 10க்கு vertically opposite ஆங்கிள் 11 இருக்கு. 4 பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் QOR எடுத்தோம்னா ஆங்கிள் 4 பிளஸ் ஆங்கிள் 5 பிளஸ் 110 டிகிரி வந்து நமக்கு 180 டிகிரி வரணும். ஏன்னா ட்ரையாங்கிள் ஆல் சைட்ஸ் நம்ம ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். அண்ட் இது வந்து ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பிகாஸ் QO அண்ட் OR ரெண்டுமே ஈக்குவல் சைட்ஸ். ஸோ ஆஸ் QO அண்ட் OR ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, அதனால ஆங்கிள் 4 ஈக்குவல் டு ஆங்கிள் 5. அப்போ நம்ம ஆங்கிள் 4 ட்வைஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5ம் 4 ஈக்குவலா தான் வரும், அதனால இப்படி எழுதுனா 2 times angle 4 plus 110 degree equal to 180. So 2 times angle 4 equal to 180 degree minus 110. 110 minus பண்ணா நமக்கு 70 கிடைக்குது. So 2 times of angle 4 தான் 70. Angle 4 மட்டும் நம்ம எடுத்தோம்னா 70 degree divided by 2 வரும், which is 35 degree. So angle 4 35 degree. இப்போ angle 4ம் angle 5ம் ஈக்குவல்னு சொன்னாங்க. அப்போ angle 5மே 35 டிகிரி தான். So angle 4 35, angle 5மே 35. ஓகே, இப்போ வந்து angle 6 பார்க்கலாம். இப்போ angle 5 plus angle 6 வந்து நமக்கு 90 டிகிரி வரும். பிகாஸ் ரெக்டாங்கிளோட 4 ஆங்கிளுமே 90 டிகிரி தான் இருக்கும். இப்போ ஆங்கிள் 5 வந்து நமக்கு 35ன்னு தெரியும். அப்போ ஆங்கிள் 6 மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 90 minus 35, இந்த 35 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 35 ரைட் சைட் கொண்டு வந்தா மைனஸ்ல வரும். இப்போ 90 minus 35 வந்து 55 டிகிரி வரும். ஸோ ஆங்கிள் 6 வந்து 55 டிகிரி. அண்ட் ஆங்கிள் 6 அண்ட் ஆங்கிள் 7 ஈக்குவலா இருக்கும். ORS பாத்தீங்கன்னா OR and OS sides வந்து சேமா இருக்கு. ஸோ இட் இஸ் an isosceles triangle. அப்போ அதோட ஆங்கிள் 6 and 7ம் சேமா இருக்கும். ஸோ 7மே 55 டிகிரி வந்துரும். இப்போ 8 பாக்குறதுக்கு நம்ம ஆங்கிள் 7 பிளஸ் 8 வந்து 90 டிகிரின்னு தெரியும். அப்போ ஆங்கிள் 8 வந்து 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 7. ஆங்கிள் 7 வந்து 55ன்னு பார்த்தோம். இப்போ 90 டிகிரில இருந்து மைனஸ் 55 பண்ணா நமக்கு 35 டிகிரி கிடைக்குது. அப்போ ஆங்கிள் 8 வந்து 35. ஆங்கிள் 8 35னா ஆங்கிள் 1ம் 35 தான். ஏன்னா OS and OR are equal. OS equal to OR, இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். ஸோ in an isosceles triangle இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல். இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 1 ஈக்குவல் டு ஆங்கிள் 8. இப்போ ஆங்கிள் 8 வந்து நமக்கு 35 டிகிரின்னு தெரியும். அப்போ ஆங்கிள் 1மே நமக்கு 35 டிகிரி. இன்னும் 2 3 கண்டுபிடிக்கணும். இப்போ ஆங்கிள் 1 பிளஸ் ஆங்கிள் 2 வந்து 90 டிகிரி வரும். அப்போ ஆங்கிள் 2 வந்து 90 டிகிரி மைனஸ் ஆங்கிள் 1. ஆங்கிள் 1 என்ன பார்த்தோம்? 35 டிகிரி. அப்போ 90 மைனஸ் 35 டிகிரின்னு வந்து நமக்கு 55 டிகிரி கிடைக்குது. ஸோ ஆங்கிள் 2 வந்து 55 டிகிரி. இப்போ ஆங்கிள் 3. இப்போ OP ஈக்குவல் டு OQ. ஸோ இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருக்கிறதுனால ஆங்கிள் 2 and 3 வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ ஆங்கிள் 2 ஈக்குவல் டு ஆங்கிள் 3, அதோட வேல்யூ என்ன? 55. ஸோ ஆங்கிள் 3யும் 55 டிகிரி. இப்போ எல்லா ஆங்கிள்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Second question, draw a quadrilateral whose diagonals have equal lengths of 8 cm that bisect each other and intersect at an angle of 30 degree. இப்போ இந்த 30 degree 40 90 140 4 டயக்ராம் வரை போறோம். அண்ட் எல்லாத்துமே டயகனலோட லென்த் வந்து 8 cm அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 8 cm லைன் போட்டுக்கலாம்.
அண்ட் 8 சென்டிமீட்டரில் நம்ம டயக்னல்ஸ் இன்னொரு டயக்னல் வரையும் போது நம்ம அது மிட் பாயிண்ட்ல கிராஸ் ஆகிற மாதிரி தான் வரைவோம். ஏன்னா டயக்னல்ஸ் ரெண்டுமே பைசெக்ட் ஆகும், அதாவது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக பிரியும். இப்போ நம்ம மிட் பாயிண்ட் 8க்கு மிட் பாயிண்ட்னா 8ல் பாதி 4, ஸோ 4ல் பாயிண்ட் எடுத்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ அந்த இடத்துல இன்னொரு லைன் வரையணும், அதுக்காக ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணுறோம். ப்ரொட்ராக்டர் கரெக்டாக அந்த கிளாஸ் இருக்க இடத்துல வைக்காம அந்த லைன் இருக்க இடத்துல வைக்கணும். ஸோ சென்டராக வச்சுட்டு அண்ட் அது வந்து கிராஸாக இல்லாமல் லைக் ஃபுல் லைனுமே அந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வர மாதிரி வைக்கணும். அண்ட் ஆங்கிளை மார்க் பண்ணணும். ஸோ ஆங்கிள் வந்து நம்ம ரைட் சைட்லேருந்து 0, 1, 2, 3ன்னு 30ல் இருக்கும், 10, 20, 30ன்னு. ஸோ 30 வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு. அண்ட் அந்த ப்ரொட்ராக்டரை நம்ம திருப்பிட்டு இந்த பக்கமும் நம்ம 30 மார்க் பண்ணணும். எப்போவுமே நம்ம ரைட் சைட் ஆஃப் த ப்ரொட்ராக்டர் தான் மார்க் பண்ணணும், லெஃப்ட் சைட் மார்க் பண்ணக்கூடாது. பட் லெஃப்ட் சைடுமே நமக்கு 10, 20 அந்த மாதிரி இருக்கும், பட் நம்ம ரைட் சைடு தான் பார்க்கணும். இப்போ ரைட் சைடில் வந்து 30 மார்க் பண்ணிட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டுமே நெக்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த மேலே மார்க் பண்ண 30 டிகிரி பாயிண்ட் அண்ட் மிட் பாயிண்ட் அண்ட் கீழே மார்க் பண்ண 30 டிகிரி பாயிண்ட், அந்த 3 பாயிண்ட்டுமே ஜாயின் ஆகிற மாதிரி ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம வந்து இந்த லென்த்துன்னு மெஷர் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக 4லேருந்து 0 வரைக்கும் ஒரு பாதி அண்ட் 4லேருந்து 8 வரைக்கும் இன்னொரு பாதின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ தட் த ஹோல் லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்கணும் அண்ட் கரெக்டாக அது மிட் பாயிண்டில் அந்த சென்டர் வரணும். இப்போ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த 4 பாயிண்ட் முதல்ல ட்ரா பண்ண எண்டும் இப்போ ட்ரா பண்ண லைனில் ஒரு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி 4 பாயிண்ட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ஜாயின் பண்ண பிறகு நம்ம அந்த லைன்லேருந்து இப்போ செகண்டாக கிரியேட் பண்ண லைன்லேருந்து 30 டிகிரி எடுத்ததுனால அந்த ஆங்கிள் 30 டிகிரி மார்க் பண்ணுறோம். இதுதான் 30 டிகிரிக்கான ரெக்டாங்கிள். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் 40 டிகிரி, அதுக்கு நம்ம வரையலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே 0 to 8 மார்க் பண்ணணும். இப்போ 0ல் பாயிண்ட் அண்ட் 8ல் பாயிண்ட் வச்சு 8 சென்டிமீட்டர் லைன் ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ண போகிறோம். ஸோ தட் டயக்னலோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் 4 வந்து மிட் பாயிண்ட். ஸோ மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம இன்னொரு டயக்னல் வரையறதுக்காக ஆங்கிள் மார்க் பண்ண போகிறோம் ப்ரொட்ராக்டர் வச்சு. இப்போ ப்ரொட்ராக்டர் அதே மாதிரி சென்டரில் வச்சு இப்போ 40 டிகிரி எடுக்கணும். ஸோ எப்போ எங்கேருந்து எடுப்போம்னா ரைட் சைட்லேருந்து 40 டிகிரி. ஸோ மார்க் பண்ணுறோம் அண்ட் போன வாட்டி பண்ண மாதிரியே அந்த ப்ரொட்ராக்டரை திருப்பிட்டு அதே ரைட் சைட்லேருந்து 40 டிகிரி மார்க் பண்ணுறோம். இப்போ ஸ்கேல் வச்சு அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். 40 டிகிரி மேலே எடுத்தது அண்ட் மிட் பாயிண்ட் அண்ட் கீழே எடுத்தது. ஸோ 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். அண்ட் இப்போ லென்த் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இதுவும் 8 சென்டிமீட்டருங்கிறதுனால நம்ம 4ல் அந்த மிட் பாயிண்ட் வர மாதிரி வச்சுட்டு 0 அண்ட் 8 மார்க் பண்ணால் நமக்கு எவ்வளோ லென்த் வேணும் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா இப்போ மார்க் பண்ண 0, 8ங்கிற பாயிண்ட் வித் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண லைன். ஸோ அந்த 4 பாயிண்ட்டுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணால் நமக்கு 40 டிகிரி உள்ள ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ண லைன்லேருந்து செகண்ட் ட்ரா பண்ண லைன் வந்து 40 டிகிரி எடுத்து போட்டோம். ஸோ 40 டிகிரி ஆங்கிள் டயக்னல்ஸ்குள்ளே இருக்க ரெக்டாங்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷனுக்கு 90 டிகிரி ஆங்கிள் இருக்க மாதிரி குவாட்ரிலேட்டரல் வரையணும். இப்போது ஃபர்ஸ்ட் 8 சென்டிமீட்டர் அதே மாதிரி டயக்னல் வரைய போகிறோம் ஃபர்ஸ்ட்டு. அண்ட் அதில் வந்து மிட் பாயிண்ட் வந்து 4, 8ல் பாதி 4. ஸோ அதே மாதிரி தான் 4 எடுக்க போகிறோம். பாயிண்ட் வச்சுட்டு அண்ட் அந்த லைன் வந்து வரையணும் 0 to 8. இப்போ 4லேருந்து நம்ம இன்னொரு டயக்னல் வரையணும். அது ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி வரைவோம். ப்ரொட்ராக்டரில் 90 டிகிரி இருக்க மாதிரி எடுத்துக்கணும். ஸோ சென்டரில் வச்சுட்டு 90 டிகிரி எங்கே மார்க் பண்ணணும் அண்ட் அதே மாதிரி ப்ரொட்ராக்டர் திருப்பிட்டு கீழேயும் மார்க் பண்ணணும். இப்போ அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் வரணும். ஸோ மிட் பாயிண்ட்டில் 4 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ 4 சென்டிமீட்டர் மிட் பாயிண்ட்டில் இருக்க மாதிரி அண்ட் 0 அண்ட் 8 நம்ம மார்க் பண்ணால் மொத்தமாக 8 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ அந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஏற்கனவே லைன் ட்ரா பண்ணதை ஜாயின் பண்ணணும். ஸோ 4 சைடும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டை ஜாயின் பண்ணோன்னா நமக்கு குவாட்ரிலேட்டர் கிடைக்கும். பட் இது வந்து ரெக்டாங்கிள் இல்லை ஸ்கொயர். ஏன்னா ஒரு ஸ்கொயருக்கு தான் டயக்னல்ஸ் பைசெக்ட் ஆகிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி இருக்கும்.
இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் 140 டிகிரி வரையறதுக்கு நம்ம 8 சென்டிமீட்டர் டயக்னல் எப்பவும் போல் வரைஞ்சிக்கிறோம். அண்ட் 4 மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி 140 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். இப்போது முதல்ல சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடும் நமக்கு 140 இருக்கும், ரைட் சைடும் 140 இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் 0லேருந்து ரைட் சைடில் 140 எங்கே வருது பார்க்கணும். ஸோ ரைட் சைட்லேருந்து 0 1 2 0 10 20 நின்றுட்டு எங்கே 140 வருதுன்னா லெஃப்ட் சைடில் தான் வரும். அப்போது நம்ம 140 அங்கே தான் மார்க் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு 0 10 ரைட் சைட்லேருந்து பார்த்தா நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து 140 வரும். ஸோ அங்கே தான் நம்ம 140 மார்க் பண்ணணும். இப்போ அந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம எப்பவும் போல் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இப்போது அதோட லென்த்தை வந்து எப்பவும் போல் 4 வந்து மிட் பாயிண்டில் வச்சுட்டு 0லேருந்து 8 மார்க் பண்ணால் நமக்கு 8 சென்டிமீட்டர் லென்த் இந்த டயக்னல்லையும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணால் நமக்கு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து நம்ம எந்த ஆங்கிள் யூஸ் பண்ணோம்னா 140 டிகிரி ஆங்கிள், டயக்னல்ஸில் பைசெக்ட் ஆகிற ஆங்கிள் வந்து 140 இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். Third question, consider a circle with center O. Line segments PL and PAM. So PL and AM ரெண்டு லைன் செக்மெண்ட் இருக்கு. அது ரெண்டுமே டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். அப்போ ரெண்டு சர்க்கம்ஃபரன்ஸையும் சென்டர் மூலமாக அந்த வழியாக சென்டர் வழியாக டச் பண்ணுற மாதிரி இருக்கும் டயாமீட்டர்ஸ். ஸோ ரெண்டு டயாமீட்டர் வரைஞ்சிட்டோம். அண்ட் அது பர்பண்டிகுலர் டயாமீட்டர் சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு டயாமீட்டருக்கும் நடுவில் 90 டிகிரி இருக்கும். அதுக்கு தான் பர்பண்டிகுலர் சொல்கிறாங்க. இப்போ APML APMLங்கிற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் என்ன ஷேப் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க சொன்னதுபடி நம்ம டயக்ராம் வரைஞ்சா இப்படி தான் இருக்கும். இப்போ PLங்கிறது டயாமீட்டர்னா சென்டர்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். அப்போ PL equal to PO plus OLன்னு சொல்லலாம், which is sum of radius, which is equal to 2R. அதே மாதிரி AM பார்த்தோம்னா AO plus OM, இதுவும் sum of radius தான், 2R. AO OM, அப்போ ரெண்டுமே 2Rங்கிறப்போ நமக்கு என்ன தெரியுது? PL is equal to AM because இது ரெண்டுமே diameter, so length equal தான் இருக்கும். இப்போ OP equal to OA equal to OL equal to OM because எல்லாமே அதோட radius. இங்க O ல இருந்து சென்டர்ல இருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் எல்லாமே டச் ஆகுது. அப்போ அது எல்லாமே ரேடியஸ் தான், which is all equal. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டயாமீட்டர்ஸ் PL and AM ரெண்டு இருக்கு. அது வந்து பர்பண்டிகுலரா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு பேர் என்ன? பைசெக்ட். பைசெக்ட் each other at O at 90 degree. இப்போ பாருங்க, டயாமீட்டர் PL and AM bisect each other at O. இது வந்து பர்பண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மிட் பாயிண்ட்ல இது பைசெக்ட் ஆகுது. டயாமீட்டர்னாவே அந்த O வழியா தான் போகும், which is மிட் பாயிண்ட். ஸோ இந்த டயக்னல்ஸ் இதை வந்து நம்ம டயக்னல்ஸா எடுத்தோம்னா இந்த டயக்னல்ஸ் ரெண்டுமே பைசெக்ட் ஆகுது at O. அண்ட் இதோட ஆங்கிள் என்னவா இருக்கு? 90 டிகிரி. ஏன்னா டயாமீட்டர்ஸ் பர்பண்டிகுலரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பைசெக்ட் ஈச் அதர் அட் 90 டிகிரியும் கூட. அப்போ இந்த ஷேப் என்னவா இருக்கும்? இப்போ பைசெக்ட் ஈச் அதரா மட்டும் இருந்தா அது ரெக்டாங்கிளா கூட இருக்கலாம். பட் நம்ம 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம் இங்க. அப்போ அது வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ APML is a quadrilateral. APML is a square. Fourth question, we have seen how to get 90 degree using paper folding. Now suppose we do not have any paper but two sticks of equal length and a thread. How do we make an exact 90 degree angle using these? இப்போ ரெண்டு ஸ்டிக் இருக்கு. அதை வச்சு நம்ம 90 டிகிரி ஆங்கிள்ல இந்த மாதிரி வர வைக்கணும். ஸோ இங்க 90 டிகிரி இருக்கணும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டிக் வந்து AB, இன்னொரு ஸ்டிக் வந்து CD. அப்போ ABCDன்னு நம்ம இப்படி வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம வந்து இதோட மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும்.
இந்த ஸ்டிக்கோட மிட் பாயிண்ட் இது ரெண்டுமே ஈக்குவல் லென்த்தா, ரெண்டு ஸ்டிக்குமே ஈக்குவல் லென்த்தா இருக்கணும். அண்ட் இதுல பாதி மிட் பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ஸ்டிக்கோட ஒரு மிட் பாயிண்ட்ல இந்த ஸ்டிக்கோட இன்னொரு மிட் பாயிண்ட் ஜாயின் ஆகுற மாதிரி வச்சு அங்க ஒரு ஸ்க்ரூ பண்ணணும். இப்போ பண்ணிட்ட பிறகு ஏடி அண்ட் பிடிங்கிற இந்த டிஸ்டன்ஸை நம்ம ஒரு த்ரெட் வச்சு மெஷர் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஸ்க்ரூ இருக்கும், ஒருவேளை இப்படி இருக்கு, ஸோ 90 டிகிரி இல்ல. அப்போ இங்க த்ரெட் வச்சு இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணா இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்போ இந்த ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணா கொஞ்சம் அகலமா வரும். அண்ட் அது கரெக்டா 90 டிகிரில இருந்தா இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டா மூவ் பண்ணி இந்த ரெண்டு ஏடி அண்ட் பிடி டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்தா கண்டிப்பா இது வந்து 90 டிகிரில இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணி இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் சேமா இருக்க மாதிரி த்ரெட்டை மெஷர் பண்ணணும். இப்போ இங்க த்ரெட் இருக்கு, இது எல்லாமே ஸ்டிக்ஸ். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம மிட் பாயிண்ட் எடுத்திருக்கோம், ஸோ இங்கேயும் ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் இதுவும் ஈக்குவல் லென்த் அண்ட் மிட் பாயிண்ட் எடுத்ததுனால இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் ஏடி அண்ட் பிடி இப்பதான் நம்ம ஃபார்ம் பண்ணோம், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்க மாதிரி வச்சுதான் நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணோம். அப்போ ஏடி அண்ட் பிடி இதுவுமே ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இந்த சென்டரை வந்து நம்ம ஓன் வச்சுப்போம். அப்போ ட்ரையாங்கிள் ஏஓடி அப்புறம் ட்ரையாங்கிள் பிஓடி இது ரெண்டையும் எடுத்தோம்னா நமக்கு என்ன தெரியும், ஏஓ ஈக்குவல் டு பிஓ, அப்போ ஏடி ஈக்குவல் டு பிடி. அண்ட் ஓடி வந்து ரெண்டுத்துக்குமே காமன், அண்ட் ஓடி இஸ் காமன் ஃபார் டூ ட்ரையாங்கிள்ஸ். அப்போ ஏஓ ஓபி சேம், ஏடி அண்ட் பிடி நம்ம தான் அது ஈக்குவலா வர மாதிரி வச்சோம், ஸோ அதுவும் சேம். அண்ட் ஓடி வந்து காமன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, எல்லா சைட்ஸுமே ஈக்குவலா இருக்குன்னு தெரியுது. ஸோ எஸ் அதாவது இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் அண்ட் இது வந்து ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கு, ஸோ இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். இது வந்து ஏடி அண்ட் பிடி ஈக்குவலா இருக்கும், இதோட சேமா இருக்கும்னு இல்லை, பட் ஏடி அண்ட் பிடி ஈக்குவல். ஸோ எஸ்எஸ்எஸ் ரூல் படி, எஸ்எஸ்எஸ் கான்கிருவன்ஸ் ரூல் படி both triangles AOD and BOD வந்து congruent. அப்போ angle AOD equal to angle BOD. angle AOD யும் angle BOD யும் ஈக்குவலா தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஒரு congruent triangle. and angle AOD plus angle BOD வந்து 180 டிகிரி இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஆங்கிள் ஏஓடி அண்ட் ஆங்கிள் பிஓடி இது ரெண்டுமே ஆங்கிள் சேர்த்தா அது வந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ அண்ட் இது ரெண்டுமே ஈக்குவலுங்கிறதுனால ஏஓடி பிளஸ் ஆங்கிள் பிஓடிக்கு பதில் இது ரெண்டுமே ஈக்குவல்னால ஏஓடின்னு போடுறோம். இப்போ 2AOD ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஏஓடி என்ன, 180/2, அது என்னது 90 டிகிரி. இப்போ ஏஓடி 90 டிகிரினா பிஓடியும் நமக்கு 90 டிகிரி தான் வரும். ஏஓடி ஈக்குவல் டு பிஓடி which is equal to 90 டிகிரி. ஸோ இந்த கொஸ்டின்ல நம்ம என்ன முதல்ல கேட்டோம், இங்க 90 டிகிரி வர மாதிரி எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு கேட்டோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இந்த ஸ்டிக்ஸை வந்து ஏடி அண்ட் பிடி வந்து சேமா இருக்கிற மாதிரி வச்சா நமக்கு 90 டிகிரி வரும். ஸோ இது ரெண்டும் சேமா இருக்கிற மாதிரி வச்சா இது ஆல்ரெடி இந்த சைட்ஸ்லாம் ஈக்குவல், இந்த சைடும் ஈக்குவலா இருந்தா எஸ்எஸ்எஸ் கான்கிருவன்ஸ் ரூல் படி இது ரெண்டுமே கான்கிருவெண்டா வரும். அப்படி கான்கிருவெண்டா இருந்துச்சுன்னா ஆங்கிள் சேமா இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு 180 வருது. அப்போ அதுல பாதி 90, ஸோ 90 டிகிரி வர மாதிரி நம்ம ஒரு ஷேப் ரெடி பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஸ்டிக் அண்ட் த்ரெட்டை வச்சு நம்ம ஒரு 90 டிகிரி வர மாதிரி ஆங்கிள் ரெடி பண்ணிட்டோம். Fifth question, we saw that one of the properties of a rectangle, that is its opposite sides are parallel. Opposite sides வந்து parallel இருக்கும்னு பார்த்தோம் ரெக்டாங்கிள்ல.
And can this be chosen as definition of a rectangle? In other words, is every quadrilateral that has opposite sides parallel and equal. So in the distance இதோட sides வந்து parallel ஆகும் and equal lengthலயும் இருந்தாவே அது rectangle நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ABCD ன்னு ஒரு quadrilateral எடுத்துப்போம். அதுல AB வந்து parallel to DC, AC parallel to BD. So ABCD parallel and ACBD parallel and AB equal to DC. So AB and CD இது ரெண்டுமே equal length and AC equal to BD. Opposite sides ரெண்டுமே equal அப்படின்னு சொல்றாங்க. But ஒரு rectangleக்கு இன்னொரு condition இருக்கு. All the angles should be 90 degree. அப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு நம்ம சொல்ல முடியாது 90 டிகிரியும் ஆங்கிள் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டு கண்டிஷன் கரெக்டா இருந்தா 90 டிகிரி வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா ஈக்குவல் லென்த் அண்ட் பேரலல்ல ஸோ இதுவும் 6 சென்டிமீட்டர் இதுவும் 6 சென்டிமீட்டர்னு வச்சுட்டு அண்ட் பேரலாவும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இப்படி ஜாயின் பண்ணோம், வேற ஆங்கிள் 90 டிகிரி இல்லாம கிராஸா ஜாயின் பண்ணோம்னா இந்த ரெண்டு லென்த்துமே ஈக்குவலா இருக்கு. ஸோ ஏபிசிடி இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. AB and CD parallel, AC and BD parallel and இதோட லென்த் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஈக்குவலா இருக்கு. ஆனா ஆங்கிள் வந்து 90 டிகிரி இல்லை அண்ட் பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து ரெக்டாங்கிள் இல்லை. ஏன்னா ஆங்கிள் 90 டிகிரி இல்லை. ரெக்டாங்கிள்னா இப்படிதான் இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு மட்டுமே நம்ம ABCDங்கிறது may not be a rectangle. So இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சுமே ABCDங்கிறது ஒரு ரெக்டாங்கிள் நம்ம சொல்ல முடியாது. may not be a rectangle. So a rectangle cannot be defined as a quadrilateral with equal and parallel opposite sides. அதுக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்கு, 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் கல்வி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.